கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியில நான் சாட்சியா சொல்றேன். 2024 நவம்பர் மாதம் என்னுடைய சரீரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. என்னுடைய கைகளிலும் கால்களிலும் இருக்கிற எலும்பு பகுதிகள் எல்லாம் வீக்கங்களும் வலிகளும் ஏற்பட்டிருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணேன். அவங்க சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ற ஒரு வியாதி வந்திருக்குமா உங்களுக்கு, இதுக்காக நீங்க லைஃப் லாங் ஸ்டீராய்டு எடுக்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன். இந்த வியாதியை பற்றியும் இந்த மாத்திரையை பற்றியும் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால நான் ரொம்ப கலக்கத்தோட வீட்டில் அநேக நாட்கள் அழுததுண்டு. மாத்திரையை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்த நேரத்தில் சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு 1 மாதம் எடுத்தேன். அந்த 1 மாதமும் எனக்கு இன்னும் அதிகமாக தான் வலிகளும் வீக்கங்களும் அதிகமாக காணப்பட்டுச்சு. சாதாரணமாக என்னால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. இனி ஆண்டவரால் மட்டும்தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், விடுதலை பண்ண முடியும்ன்ட்டு நான் முழு விசுவாசத்தோடு இந்த மாத்திரைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்காக அநேக ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு பேசினார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. இந்த வார்த்தையை நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச மாத்திரத்திலே அடுத்த மாதமே எனக்கு ஆண்டவர் ஒரு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். என்னுடைய வலிகளும் வீக்கங்களும் என் சரீரத்தை விட்டு முழுமையாக போகும்படி செய்தார். நான் ரீசெக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணேன். என்னை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. நான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு வலிகள் இருந்துச்சோ அந்த வலிகள் எல்லாம் தேட ஆரம்பித்தேன். நான் விசுவாசத்தோடு செபித்ததுனாலே ஆண்டவர் எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். நீங்களும் விசுவாசத்தோடு செபியுங்க, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பரிபூரண சுகத்தை கொடுப்பார். ஆமென்.